ஆபிரகாமை ஏத்துக்கிட்ட 3 மதங்கள் வந்து யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம். ஸோ கிறிஸ்தவத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல யூதர்கள் வந்துட்டு இறைவன் கொடுத்த அந்த மோசஸ் கொடுத்த தோராவை வந்து காலப்போக்கில் கரப்ட் பண்ணிட்டு அவங்க புது ரிலிஜியனா உருவாக்கிக்கிட்டாங்க. அப்பதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளை படிச்ச ஒரே இறைவனை தான் வணங்கணும், உங்க சுயலாபத்துக்காக மார்க்கத்தை மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உள்ளதையும் கரெக்ட் பண்ணிட்டு மக்கள் வந்து யாரு ஒரே இறைவனை வணங்கணும், ஆதம்ல இருந்து மோசஸ் வரைக்கும் ஜீசஸ் வரைக்கும் ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் போய் இறைவனுக்கு ஒரு இறைமகன் வந்துட்டாரு, ஸோ முக்கடவுள் கொள்கைன்னு ஒரு புது தியரியை கொண்டு வரனால ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்லப்பட்ட ஜீசஸையும் இறைவனா ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் முஸ்லீம்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட வந்து ஒரு நபியாக, தூதராக, கன்னி மரியாளுக்கு பிறந்தவராக பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அவர் ஒரு இறைமகனாக பார்க்குறாங்க. நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படலை, இறைவனிடத்துல உயர்த்தப்பட்டார். திரும்ப வந்து உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு முஸ்லீம்கள் நம்புறாங்க.